பச்சை பயிரே ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாரி நல்லா மொளக்கட்டி சாப்பிட்றது அவ்ளோ நல்லது. புரோட்டீன், ஃபைபர், ஆன்டி ஆக்ஸிடென்ட் உங்க வெயிட் லாஸுக்கெல்லாம் அவ்ளோ சூப்பரா ஹெல்ப் பண்ணும். ஸோ, அத என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மொள விட்டு எடுத்து நம்ம இந்த மாரி விசில் விட்டு ஒரு 3 டூ 4 விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துரும். ஆல்ரெடி மொளைக்க வந்தாவே வந்து அது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். ஸோ, இந்த மாரி குக் பண்ணி எடுத்துட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில வந்து கோகனட் இல்லன்னா கிரவுண்ட் நட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம், பூண்டு, பச்சை மொளகா, கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா ஒரு மாரி கோல்டன் ப்ரவுன் ஆகணும். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் தாங்க நாங்க ஆட் பண்ண போறோம். எதுவுமே நான் தேங்காய் பால் அந்த மாரிலாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஸோ தக்காளியே நல்லா வந்து ஃப்ளேவர்ஸ் குடுக்கும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூடவே பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு, தண்ணி விட்டு நல்லா இத வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா இதில வந்து நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சாதா சர்க்கரை வந்து நீங்க ஆட் பண்ண வேணாம். ஒயிட் சுகர். ஸோ வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா, இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க நம்ம பாயில் பண்ணி வச்ச மூங் தால் போட்டு நல்லா வந்து வணக்கிக்கணும். அது வந்து நல்ல தொக்கு மாரி வரணும் அப்படின்னா, நீங்க வந்து இத நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்லா அந்த தொக்கு மாதிரி வந்துரும். அவ்வளோதாங்க ரெடி. நம்ம சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். லாஸ்ட்டா பட்டர் போட்டு இறக்கிருங்க. ஸோ பட்டர் பார்த்தீங்கன்னா, வீக்லி த்ரைஸாவது நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம போன்ல அந்த எலாஸ்டிசிட்டி வந்து நல்லா குடுக்கும். ஸோ இது வந்து நான் சப்பாத்தி கூட, ராகி சப்பாத்தி கூட வந்து நான் சாப்பிட்டேன். கடைசியில வந்து கொத்தமல்லி நீங்க தூவி இறக்கிட்டீங்கன்னா, சூப்பரான நம்ம மூங் தால் கிரேவி ரெடி. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வெயிட் லாஸ் ரெசிபீஸ், ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.